உடனே காளி கவசத்தை எழுதுறாங்க. வார்த்தைகள் அருள் பிரவாகத்தோடு அருவி போல பொங்கி வழிய காளி கவசத்தை எழுதி தளபதி சிங்கப்ப ராஜாட்ட கொடுக்கறாங்க. அந்த பாடல் அப்போது சென்னை மாகாணம் முழுவதும் வெகு பிரசித்தமாக பாடப்பட்டது. பெண்ணடிமைத்தனமும் ஆணாதிக்கமும் மிகுந்த இந்த சமுதாயத்தில் ஒரு பெண்ணாக ஆன்மீக பாதையில் கடும் கற்கள் மீதும் எரிமலை குழம்பின் மீதும் நடந்து வைராக்கியமாக வாழ்ந்து பெரும் பக்தி இலக்கியங்களை படைத்த ஆண்டவன் பிச்சை அம்மாள் ரிஷிகேசில் முக்தியடைந்தார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.